எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மாங்காய் சாதம். இது ஒண்ணுமே ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். மாங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை இருந்தா போதுங்க. மாங்காவை ஃபர்ஸ்ட் தோல் எடுத்துக்கலாம். மாங்காவை இது மாதிரி தோல் எடுத்து பீசஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். பாருங்க, மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு. இதுக்கு மேல வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுடலாம். சீரகம் கொஞ்சமா போட்டுடுறேன். பெருங்காயம் குட்டி குட்டி பீஸா வச்சிருக்கேன், இதையும் போட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ இது போல நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாங்க. சப்போஸ் மாங்கால புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சமா லெமன் போட்டுக்கலாம். வாண்டில நம்ம கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச மாங்காய போட போறேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா 10 நாளைக்கு ஒண்ணுமே கெட்டு போகாது, சூப்பரா இருக்கும். நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் மாங்காய் சாதம் கலந்துடலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட யூஸ் பண்ணலாம். நம்ம எங்கேயாவது டிராவல்க்கு ட்ரிப்பு போறப்ப இந்த சாதத்தை கூட போட்டு கலந்து எடுத்துட்டு போகலாம். இதுக்கு மேல பொடியா கட் பண்ண கொத்தமல்லியவும் போட்டுடுறேன். நம்ம நார்மலா செய்யற சாதமே நல்லா பாயில் பண்ணி இது மாதிரி வந்து சூடு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது மேலே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மாங்காய் சாதம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு கலந்தோம்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு மாங்காய் சாதம் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிருங்க. ஒரு சூப்பரான சுவையான மாங்காய் சாதம் அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ட்ராவல்க்கும் நல்லாயிருக்கும், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். தேங்க்யூ.